இன்னைக்கு சிக்கன் பிரியாணி தான் வீட்டில் குக்கரில் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அதில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 5-6 மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 5 பச்சை மிளகாய் 2ஆக கீந்தி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துருக்குறேன். இப்போ போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு எடுத்துருக்கிறேன். கல்லுப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிற வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி நான் உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கிறேன். ஒரு 10 முந்திரி இருக்கும். இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பெப்பர் தூள், புதினா சேர்த்துக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கன்லேருந்து தண்ணி வரும், ஆனால் நம்ம இப்போ தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். ஒரு பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். மொத்தமாக 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கும் போது நான் இன்னைக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன், அதை தான் போட்டிருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கும் போது போட்டுக்கலாம். சேர்ந்துட்டு நல்லா கலந்து விடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். மேலே கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தூளை சேர்த்துட்டு ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ தம் போட போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நல்லா கலந்து விட்டுட்டு மேலே வாழை இலையை போட போகிறோம். வாழை இலையை வச்சு ஒரு பிளேட் போட்டு மேலே வெயிட் வைக்கிறதுக்காக தண்ணி வைக்க போகிறோம். இப்படி சிம்மில் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். வாழை இலை எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும், ஏன்னா தண்ணி அதில் இருக்கும். சாதத்தில் கொட்டிடாமல் எடுத்துடணும். இப்போ பாருங்கள், சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நமக்கு வீட்டிலையே. இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம்.
இதை தட்டில் வச்சு நம்ம சர்வ் பண்ண போகிறோம். போகும்போது உங்களுக்கு குழஞ்ச மாதிரி இருக்கும். தட்டில் வச்சதுக்கப்புறம் பாருங்கள், குழஞ்ச மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இது கூட ஆனியன் ரைத்தாவும் சிக்கன் லாலிபப்பாக வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.